இப்போ பார்க்க போகிற சாப்டர் anatomy of flowering plants. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ anatomy-க்கும் மார்ஃபாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மார்ஃபாலஜி அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கும்போது நமக்கு வெளியே தெரிகிற ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறது எல்லாமே மார்ஃபாலஜி. அதனால தான் மார்ஃபாலஜியில் படிக்கும்போது ஸ்டெம், ரூட், லீஃப் அப்படி படிச்சிருப்போம், ரைட்? இப்போ நம்ம படிக்கும்போது anatomy. anatomy அப்படிங்கிறது என்னது? உள்ள என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறது தான் anatomy. ஸோ இங்கே ஃப்ளவரிங் பிளான்ஸோட anatomy பற்றி படிக்க போகிறோம், which means angiospermsோட anatomy உள்ள என்னெல்லாம் இருக்குது, ஸ்டெம்ஸ் எப்படி மேடப்பாக இருக்குது, ரூட் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இருக்கா, என்னென்ன லேயர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, so you can very easily see the structural similarities and variations in the external morphology of a large living organisms, both animals and plants. Similarly, if we were to study the internal structures, the one also find several similarities as well as differences. Correct? So idhula internal structure பத்தி படிக்கிறதுக்கு பேரு anatomy. அதே வந்து external structure பத்தி படிக்கிறதுக்கு பேரு morphology. Okay? This chapter introduces you to the internal structures and functional organization of higher plants. Study of internal structure of plant is called as anatomy. இது anatomy-யா morphology-யா? இந்த பிக்சர் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், கரெக்டா? ஸோ இது பார்த்து சொல்லுங்கள், இது நம்ம anatomy-ல படிக்கிறோமா இல்லை மார்ஃபாலஜியில் படிக்கிறோமா? எஸ் எஸ், வெரி குட். இது எல்லாமே மார்ஃபாலஜி. ஏன் இது மார்ஃபாலஜி? ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃப்ரூட்டு, டெர்மினல் பட்டு, நோடு, லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, இதெல்லாம் கண்ணால் நம்ம பார்க்குறோம். வெரி எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே எஸ் மார்ஃபாலஜி. இது திஸ் இஸ் anatomy. ஸோ நான் கட் பண்ணி உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் anatomy. ஸோ நான் இந்த சாப்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள கட் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, plants have cells as a basic unit. Cells are organized into tissues and in turn the tissues are organized into organs. யூஸ்வலாக அப்படி தான், கரெக்டாக? ஸோ செல் இருக்கும், cells together forms tissues, tissue together form organ, organs நிறையா இருக்கும்போது organ system, systems-க்கு அப்புறம் they will form an organism. So different organs in a plant shows difference in their internal structure. So ஒரு ஆர்கன் மாறும்போது என்ன இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, சி ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல், ரூட் ஹேர் செல் எடுத்து ரூட் டிஷ்யூஸு, அதுலேருந்து ரூட் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் ஆர்கன். அண்ட் அதுக்குள்ளே நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குது, லைக் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்குது. ஓகே, டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர்கானிசம், ஃபுல் பிளான்ட். ஸோ வித்தின் angiosperms, the monocots and dicots are also seen to be anatomically different. ஸோ மொத்தம் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் பொறுத்த வரைக்கும் மோனோகாட், டைகாட்டுக்குமே என்ன இருக்குது, அனட்டாமிக்கலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஆர்கானிசத்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ ஷோஸ் அடாப்டேஷன் டு டைவர்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்டல் சேஞ்சஸை பொறுத்து உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸும் மாறும். ஸோ என்னென்ன எப்படி இருக்கும் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேரி ஆகலாம், இல்லை லைட் அவைலபிலிட்டி வேரி ஆகலாம், அப்படி இல்லைனா டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அவைலபிலிட்டி வேரி ஆகலாம், இல்லைனா ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் பொறுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸும் அடாப்ட் ஆகும். ஓகே, நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸும் அடாப்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது டிஷ்யூ சிஸ்டம். ஸோ பிளான்ஸில் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ we were discussing types of tissues based on the types of cells present. ஸோ என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம டிஷ்யூ சொல்லுவோம். ஏன்னா செல்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் தி tissues, correcta? Let us now consider how tissues vary depending on their location in the plant body. So ஒரு லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி tissues என்ன ஆகும், வேரி ஆகும். So their structure and function would also be dependent on the location. So tissue ஓட structure and function எதை depend பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டா, it also depends on the location. So rootல இருக்கா, இல்லை ஸ்டெம்ல இருக்கா, இல்லை லீஃப்ல இருக்காங்கிறத பொறுத்து அதோட ஸ்ட்ரக்சரும் மாறும், ஃபங்க்ஷன்ஸும் மாறும். ஸோ on the basis of their structure and location, there are 3 types of tissue system. மொத்தம் 3 டைப் ஆஃப் tissue system இருக்குது. எபிடர்மல், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டில்ஸ், இந்த 3 இருக்குது. ஓகே, ஸோ எபிடர்மல் அப்படிங்கிறது இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். நீங்கள் எதை எடுத்துட்டாலும் லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டுன்னு எதை எடுத்தாலும் அதில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கிறதெல்லாம் யார், எபிடர்மல் டிஷ்யூஸ். ஓகே, அடுத்தது வருது கிரவுண்ட் டிஷ்யூ, அதுக்கு அடுத்தது வாஸ்குலர் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூ. இது வாஸ்குலர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யார் இருக்கா அதில், Xylem
and phloem bundles. கரெக்டா? இந்த இது இப்போ outermost இருக்கிறது epidermis, உள்ள இருக்கிறது xylem and phloem. இது இல்லாம பாக்கி எல்லாமே நான் இதில் கொண்டு வருவேன், ground tissuesல கொடுப்பேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் பாக்கி எல்லாமே ground tissue கிளாசிஃபிகேஷனில் வரும். ground tissue or fundamental tissue systemத்தில். So root, stem, leaves, ground tissue, vascular tissue, dermal tissue. Dermal tissue is nothing but epidermis. dermal அப்படினாவே skin அப்படின்னு அர்த்தம். ஸோ வெளியே outermost covering அர்த்தம். ஸோ ground tissuesல parenchymas இருக்கு, collenchymas இருக்கு and sclerenchymasம் இருக்கு. vascular tissuesல யார் இருக்கா? xylem and phloem components இருக்கு. epidermal tissuesல தான் என்ன இருக்கு? ஸ்டொமேட்டா எல்லாமே வந்து epidermal tissueோட மாடிஃபிகேஷனாக வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரூட் ஹேர்ஸ், ஸ்டெம் ஹேர்ஸ் இதெல்லாமே எங்கேருந்து வரும்? எபிடர்மல்ல இருந்து தான் வரும். சி, இது நம்ம ரஃப் ஸ்கெட்ச். ஸோ இதில் இருக்கிற இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் யார் இது? இது வந்து டெர்மல் டிஷ்யூ ஆர் எபிடர்மிஸ். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறது வாஸ்குலர் பண்டில், xylem and phloem. இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லாமே என்னது? தே ஆர் ground tissues. So epidermal tissue system. The epidermal tissue system forms the outermost covering of the whole plant body and comprises epidermal cells, stomata and epidermal appendages like trichomes and hairs. So epidermal tissue system ங்கிறது என்னது? outermostல இருக்கும் and இதோட modifications தான் யார்? stomata, வேற யார் இருக்கா? yes, root or stem hairs, இதெல்லாமே epidermalோட modifications. Okay, the epidermis is the outermost layer of the primary plant body. So இது என்ன பாருங்க? This is epidermis, the outermost layer. And epidermis மேலே ஒரு thick waxy coat இருக்கும், that is called as cuticle. So எதுக்காக இருக்குன்னா to prevent water loss. So water loss prevent பண்ணுறதுக்காக cuticle covering இருக்கும். சில பிளான்ட்ஸில் இருக்கும், சிலதில் இருக்காது. ஓகே, ஸோ ஸ்டொமேட்டா இருக்குது. ஸோ இதுவும் எபிடர்மிஸ், இந்த லாஸ்ட் லேயர். அண்ட் ஸ்டொமேட்டா பாருங்கள், தே ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எபிடர்மிஸ். இது யார்? ஸ்டெம் ஹேர். ஸ்டெம் ஹேர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரைகோம். ஸ்டெம் ஹேர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரைகோம். ஸோ இது மல்டி செல்லுலாரா, யூனிசெல்லுலாரா? தே ஆர் மோஸ்ட்லி மல்டி செல்லுலார். ஓகே, ஸோ இது எபிடர்மிஸ் மேலே வரனால இதில் தான், ஐ மீன் ரூட் ஹேர்ஸும் இதில் தான் வரும், ஸ்டெம் ஹேர்ஸும் எபிடர்மிஸ்லேருந்து தான் வரும். அண்ட் இது யார்? ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டாவும் எபிடர்மலோட மாடிஃபிகேஷன். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் elongated, compactly arranged cells which forms an continuous layer. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் an elongated-ஆக இருக்கிற compactly arranged cells. ஸோ பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கும், நடுவில் எந்த கேப்புமே இருக்காது. ஏன்னா இதுதான் அவுட்டர் மோஸ்ட். ஸோ இது ப்ரொடெக்டிவ் கவரிங் கொடுக்கணும், கரெக்டாக? ஸோ அதனால் பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கும், கண்டினியூஸ் லேயராக இருக்கும். எபிடர்மிஸ் இஸ் யூஸ்வலி சிங்கிள் லேயர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ எபிடர்மிஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக எப்படி இருக்கும்? சிங்கிள் லேயர்டாக இருக்கும். ஸோ எபிடர்மல் செல்ஸ் ஆர் parenchymatous with a small amount of cytoplasm lining the cell wall and a large vacuole. ஸோ எபிடர்மல் செல் வந்து யூஸ்வலாக parenchyma செல்ஸாக இருக்கும். ஓகே, epidermis is made up of parenchymatous cell. Parenchymatous cells with a small amount of cytoplasm. Cytoplasm small amountல இருக்கும், lining the cell wall and the large vacuole. vacuole பெருசாக இருக்கும், cytoplasm கம்மியாக. vacuole பெருசானே ஆப்வியஸாக cytoplasm என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். ஏன்னா மொத்த செல்லுக்கிற இது கேப்பை யார் ஆக்குப்பை பண்ண போகிறா? vacuole ஆக்குப்பை பண்ண போகுது. ஸோ cytoplasmத்துக்கு பெருசாக அங்கே இடம் இருக்காது, ரைட்? ஸோ epidermal cells are parenchymatous. ஸோ it is epidermal cells are made up of parenchymatous cells. அண்ட் அதில் எப்படி இருக்கும் cytoplasm? yes, ஸ்மாலாக இருக்கும் அண்ட் லார்ஜ் vacuole இருக்கும். Okay, the outside of the epidermis is often covered with waxy thick layer called cuticle and which prevents the loss of water. இது கேட்பாங்க. ஸோ waxy thick layer யார்? cuticle. and அதோட யூஸ் என்னது? prevent the loss of water. cuticle is absent in root. This is very important MCQ. cuticle எங்கே மட்டும்தான் இருக்குது? எஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் தான் இருக்குது, மெயினாக லீவ்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஸ்டொமேட்டா ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே தான் வாட்டர் லாஸ் ஜாஸ்தியாக நடக்கும். ஓகே, ரூட்டில் இல்லவே இல்லை, இட் இஸ் ஆப்சென்ட் இன் ரூட். ஓகே, ஸ்டொமேட்டா ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் இன் தி எபிடர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ ஸ்டொமேட்டா இங்கே இருக்குது, எபிடர்மிஸ் ஆஃப் த, இப்போ தான் பார்த்தோம், ரூட் ஹேர்ஸு, ஸ்டெம் ஹேர்ஸு அண்ட் ஸ்டொமேட்டா, இந்த மூணுமே எபிடர்மல் லேயர்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது.
ஸோ இந்த வேக்சி கோட் இருக்கிறனால தான் என்ன ஆகுது, தண்ணி ஒட்டாமல் நிற்கிது. ஓகே, ஸோ இந்த கோட் மேலே இருக்கிற இந்த கோட் தான் என்னது, cuticle. So stomata regulate the process of transpiration and gaseous exchange. ரெண்டே வேலை ஸ்டொமேட்டாக்கு, ஒன்று transpiration, இன்னொன்று gaseous exchange. சரி, what is transpiration? ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், 9th இருக்குது நமக்கு. What is transpiration? Loss of water through stomata, அவ்வளோதான். ஸோ transpirationங்கிறது loss of water through stomata. Okay, so each stomata is composed of two bean-shaped cells known as guard cells which encloses the stomatal pore. So guard cells இருக்கும், நடுவுல pore இருக்கும். So இந்த guard cells தான் என்ன பண்ணும், க்ளோஸ் ஆகிறது ஓப்பன் ஆகிறது guard cells பொறுத்து. ஸோ அதை பொறுத்து என்ன ஆகும், உள்ள இருக்கிற pores ஓப்பன் ஆகுதா க்ளோஸ் ஆகுதான்னு. கிராசஸில் எப்படி இருக்கும்னா guard cells டம்பிள் ஷேப்பில் இருக்கும், பாக்கி எல்லாத்துலேயுமே பீன் ஷேப்பில் இருக்கும். which means டைகாட்டில் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும், பீன் ஷேப்பில் இருக்கும், மோனோகாட்டில் டம்பிள் ஷேப் இருக்கும். ஓகே, சி இதுதான் கார்ட் செல்ஸ். ஸோ இது ஒரு ஸ்டொமேட்டல் அப்பேச்சர், எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டொமேட்டல் அப்பேச்சரில் நடுவில் இருக்கிறது இதுதான் யார், போர். இது வழியாக தான் என்ன நடக்கும், வாட்டர் எக்ஸ்சேஞ்ச், வாட்டர் லாஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறது, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது, எல்லாமே இங்கே தான் நடக்கும். அண்ட் இது என்ன ஷேப், பீன் ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் தி கார்ட் செல்ஸ். ஸோ கார்ட் செல்ஸில், ஸோ திஸ் இஸ் அ கார்ட் செல்ஸ். கார்ட் செல்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னர் வால் ரொம்ப திக்காக இருக்கும் இந்த இடம், ரைட். இந்த இன்னர் வால் ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் அவுட்டர் வால் எப்படி இருக்கும்னா தின்னாக இருக்கும். சாரி, அவுட்டர் வால் தின்னாக இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும், chloroplast இருக்கும். ஓகே, and each one have nucleus. And this guard cells is surrounded by subsidiary cells. இந்த subsidiary cells யாரோட மாடிஃபிகேஷன் தான், எபிடர்மிஸோட மாடிஃபிகேஷன், எபிடர்மல் லேயரோட மாடிஃபிகேஷன். ஓகே, சி இது guard cells, இது subsidiary cells. இது bean shaped, this one is dumbbell shaped. இதில் போர் க்ளோஸ்டாக இருக்குது, இதில் போர் ஓப்பனாக இருக்குது, ரைட். இதில் போர் க்ளோஸ்ட், இதில் போர் ஓப்பன். ஓகே, இந்த மெக்கானிசம் எப்படி நடக்கும், எப்படி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நடக்குது, எனி ஐடியா? க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இது க்ளோஸ் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் உள்ளே இருக்கிற வாட்டர்லாம் வெளியே வந்திருக்கும். கார்ட் செல்ஸ்லேருந்து வாட்டர் பக்கத்தில் இருக்க சப்சிடரி செல்ஸ்க்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃப்ளாசிட் ஆயிரும். ஃப்ளாசிட்னா என்ன அர்த்தம், செல்லோட செல் ஓட்டுற மாதிரி இருக்கும், கரெக்டாக. ஸோ இது ஃப்ளாசிட் ஆகும், ஃப்ளாசிட் ஆகும்போது இது இப்போ இது ஸ்டொமேட்டல் போர் க்ளோஸ் ஆயிரும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ளே போகும் கார்ட் செல்ஸ்க்குள்ளே. ஓகே, இது உள்ளே போகும்போது நல்ல டர்ஜிடாகி என்ன ஆகும், வீகும், கரெக்டாக நல்லா ஸ்வெல்லன் ஆகும். அதான் டர்ஜிடுன்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே அதனால் ஸ்வெல்லன் ஆக முடியாது, அந்தளவுக்கு ஸ்வெல்லன் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங் ஆகணும்னா வாட்டர் உள்ளே போகணும், க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா வாட்டர் வெளியே வரணும் கார்ட் செல்ஸ்லேருந்து, அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சேம் மெக்கானிசம் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இங்கே டம்பிள் ஷேப், இது பீன் ஷேப். ஸோ பீன் ஷேப்பில் மோஸ்ட்டாக எங்கே இருக்கும், டைகாட், டம்பிள், மோனோகாட். எக்ஸாம்பிள், எஸ், கிராசஸ். ஸோ இது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்னது, என்ன ஷேப், பீன் ஷேப். ஓகே, இது டம்பிள் ஷேப். ஸோ இது பீன் ஷேப், இது டம்பிள் ஷேப். இதில் இன்னர் வால் திக்காக இருக்குது, அவுட்டர் வால் தின்னாக இருக்குது, கரெக்டாக. எஸ், இது டம்பிள் ஷேப்பில் இருக்கிற மோனோகாட். ஓகே, இதுதான் போர், தெரியுதுங்களா, ஓப்பனில் இருக்குது இது. திஸ் இஸ் அ போர். இது க்ளோஸ்டாக இருக்குது, ஸோ இங்கே போர் இல்லை. இது ஓப்பனிங், இது க்ளோசிங். ஸோ ஓப்பனிங்கில் என்ன நடக்குது,
vacuoles எல்லாம் touched-ஆ இருக்கு, உள்ள ஃபுல்லா வெரி திக்கா இருக்கு, touched-ஆ இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் வாட்டர் உள்ள போயிருக்கும். ஸோ அதனால ஓப்பனிங் நடக்குது. அதே இங்கே பார்த்தா என்ன ஆகும், ஃப்ளாசிட் ஆயிரும். ஸோ வாட்டர் ஃபுல்லா வெளியே வந்திருக்கும். ஸோ அப்போ இது க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஓகே. The outer walls of the guard cells away from the stomatal pore are thin and the inner walls are highly thickened. இது ஒரு important MCQ. Inner walls highly thickened இருக்கும். அதே வந்து outer walls yes thin இருக்கும். The guard cells possess chloroplast and regulate the opening and closing of stomata. கரெக்டா chloroplast இருந்துச்சா guard cellsல? Important MCQ அதுவும். Sometimes a few epidermal cells in the vicinity of the guard cells become specialized in their shape and size are known as subsidiary cells. So பக்கத்துல guard cells பக்கத்துல இருக்கிறது subsidiary cells. இதுவுமே யாரு? epidermal layerல இருந்து தான் வருது. Okay. The stomatal aperture, that is guard cells and the surrounding subsidiary cells are together called stomatal apparatus and cells of epidermis bear more number of and the cells of epidermis bear a number of hairs. இது ரொம்ப important. Stomatal aperture அப்படினா என்னன்னு கேட்பாங்க. Stomatal aperture னா என்னது? The stomatal aperture, that's a guard cells, stomatal apparatus. So stomatal apparatus னா என்னன்னு கேட்பாங்க. Stomatal apparatus அப்படிங்கிறது stomatal aperture, guard cells and surrounding subsidiary cells. இது மூணு சேர்ந்தது தான் என்னது stomatal apparatus. So bookல சைடில் எழுதி வச்சுக்கோங்க, கிளியராக தெரியணுங்கிறதுக்காக. Stomatal apparatus equal to அப்படின்னு போட்டுட்டு stomatal aperture plus guard cells plus subsidiary cells. Okay, இது ஒரு important MCQ. The root hairs are unicellular elongations of the epidermal cells and help absorb water and minerals from the soil. So root hairs are unicellular. எதுக்கு இருக்கு? Absorptionக்காக இருக்கு. Okay. So this one is root hairs. So rootல இருந்து வெளியே வருது. So epidermal extension தான் root hairs. Okay. ஸோ இது குட்டியாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும், ஏன்னா யூனிசெல்லுலர் தானே. ஸோ இது எபிடர்மல் செல், அதிலிருந்து எக்ஸ்டென்ஷனாக ரூட் ஹேர்ஸ் வருது. ஓகே. ஸோ ஆன் ஸ்டெம் த எபிடர்மல் ஹேர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ட்ரைகோம்ஸ். ரைட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரைகோம்ஸ் அப்படின்னா ஸ்டெம் ஹேர்ஸ். ஸோ த ட்ரைகோம்ஸ் இன் த ஷூட் சிஸ்டம் ஆர் யூஸ்வலி மல்டி செல்லுலார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மல்டி செல்லுலார், ஸ்டெம்மில் இருக்கிற ஹேர்ஸ் வந்து மல்டி செல்லுலார், ரூட் ஹேர்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலார். ரெண்டுமே எங்கேருந்து வருது? எபிடர்மல் லேயர்லேருந்து வருது. தே மே பி பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்ட் அண்ட் சாஃப்ட் ஆர் ஸ்டிஃப். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரூட் ஹேர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்டு கிடையாது, அது அன்பிரான்ச்சாக தான் இருக்கும், யூனிசெல்லுலராக இருக்கும். பட் ஸ்டெம்மில் பிரான்ச்சாகவும் இருக்கலாம், அன்பிரான்ச்சாகவும் இருக்கலாம், பட் இது மல்டி செல்லுலார். ஓகே. ஸோ இது ஸ்டெம் ஹேர்ஸ். ஸ்டெம்மு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய செல்ஸ் ஹேர்ஸ் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், பிகாஸ் ஸ்டெம் ஹேர்ஸ் மல்டி செல்லுலார் தானே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டமும் எபிடர்மிஸும் இல்லாத பாக்கி எல்லாமே எதில் வரும்? நமக்கு கிரவுண்ட் டிஷ்யூவில் வரும். ஸோ ஆல் டிஷ்யூஸ் எக்ஸப்ட் எபிடர்மிஸ் அண்ட் வாஸ்குலார் பண்டில்ஸ் கான்ஸ்டியூட் தி கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ அதனால இது வந்து இது ரெண்டும் இல்லாமல் பாக்கி எல்லாமே நம்ம கிரவுண்ட் டிஷ்யூவில் சொல்கிறதுனால வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கும். லைக் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா. ஸோ எல்லா வெரைட்டிலையுமே இருக்கும். ஓகே. ஒரு லேயர்லேயும் டிஃப்ரெண்ட் செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ் சச் அஸ் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளெரன்கைமா. இந்த மூணுமே என்னது? சிம்பிள் டிஷ்யூஸில் வருது. வாஸ்குலர் பண்டில்ஸில் இருக்கிற Xylem and Phloem காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் வரும். ஓகே. ஸோ இது பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளெரன்கைமா. இதில் பேரன்கைமாலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏரன்கைமா, இன்னொன்று குளோரன்கைமா. ஏரன்கைமாவில் கொஞ்சம் ஏர் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பயான்சி தர்றதுக்காக. குளோரன்கைமா அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அதிகமாக. ஸோ இது எதுக்கு? ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக. அண்ட் கோலன்கைமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, திஸ் இஸ் த லிவிங் செல் which gives mechanical support. எப்போ மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஹையர் பிளான்ஸுக்கெல்லாம் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு அது ஸ்ட்ரென்த்து கிடையாது. பட் பிளான்ட் குட்டியாக இருக்கும்போது, ஓகே, ஸ்மால் பிளான்ஸில் மெக்கானிக்கல் சப்போர்ட் தரும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ளிரன்கைமா. ஸ்க்ளிரன்கைமா அப்படிங்கிறது டெட் செல்.
ஸோ அப்போ எதுக்கு இருக்குது மெக்கானிக்கல் சப்போர்ட். ஹையர் பிளான்ஸில் இருக்கிற வேலை மெக்கானிக்கல் சப்போர்ட்லேயும் ஸ்க்ளிரன் கைமா இருக்கும். ஓகே, ஸோ இது பேரண்ட் கைமா ஓவல் ஷேப்பில் இருக்கும், அப்படி இல்லைனா ரவுண்ட் ஷேப்ஸில் இருக்கும், நிறைய ஷேப்ஸில் இருக்குது. ஓகே, இது பேரண்ட் கைமா. இது ஸ்க்ளிரன் கைமா. ஸ்க்ளிரன் கைமாவில் பார்த்தீங்கன்னா இது நடுவில் இருக்கிறது லூமன். இதை சுற்றி என்ன டெபாசிட் ஆகிருக்கும் அப்படின்னா லிக்னின் டெபாசிஷன் இருக்கும். ஸ்க்ளிரன் கைமாவில் லிக்னின் டெபாசிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இது குளோரன் கைமா, a variety of பேரண்ட் கைமா, க்ரீனிஷ் கலரில் இருக்கும், ஏன்னா குளோரோபிளாஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இது கோலன் கைமாஸோட வெரைட்டிஸ். ஸோ கோலன் கைமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா திக்கனிங், டெபாசிஷனில் திக்னிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆங்கிள்ஸில் டெபாசிட் ஆனால் அதுக்கு பேர் ஆங்குலர் கோலன் கைமா. அதே வந்து இங்கே இந்த மாதிரி சுற்றியும் டெபாசிட் ஆச்சுன்னா அது லாக்குனேட். இது லேமினார். லேமினார்னா லேயர் லேயராக இருக்கும். ஸோ லேமினார் திக்னிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கோலன் கைமா. கோலன் கைமாங்கிறது லிவிங், பட் இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு யங் பிளான்ட்ஸ். ஸோ parenchymatous cells are usually present in cortex, pericycle, pith and medullary rays in the primary stems and roots. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு ரூட்ஸ் அண்ட் இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இப்போ ரூட் எடுத்துட்டிங்கன்னா அவுட்டர் டு இன்னர் போகும்போது என்னென்ன லேயர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ திஸ் ஒன் இஸ் எபிடர்மிஸ், இது வாஸ்குலர் பண்டில். அப்போ இந்த ரெண்டும் இல்லாமல் பாக்கி எல்லாமே எதில் வரும்? எஸ், கிரவுண்ட் டிஷ்யூஸில் வரும், ரைட்? இதில் பேரண்ட் கைமா இருக்குது, மீசோஃபில்ஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ரெண்டு இருக்குது, பேலசைட் அண்ட் ஸ்பாஞ்சி. ஸ்பாஞ்சிங்கிறது ஏரன் கைமா மாதிரி ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். பேலசைடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குளோரன் கைமா மாதிரி. ஸோ இங்கே ஃபுல்லாக என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ஃபுட், ஓகே, த்ரூ photosynthesis. So in leaves, the ground tissue consists of thin walled chloroplast containing cells and it is called as mesophyll. So leafல ground tissue அப்படின்னு கேட்டாங்கன்னா அது mesophyll. So mesophyllல ரெண்டு வெரைட்டி இருக்கு. Palisade parenchyma and yes, இப்போ தானே பார்த்தோம் Palisade parenchyma பார்த்தோம். இன்னொரு ஆள் யார் பார்த்தோம்? எஸ், வெரி குட், ஸ்பாஞ்சி parenchyma. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக லீவ்ஸ் படிக்கும்போது நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இது அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கில் இருக்கிறது கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது எபிடர்மிஸ், கரெக்டாக? ஸோ இந்த லேயர் ஃபுல்லாக எபிடர்மிஸ் போயிடும். இதுவும் கீழேயும் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்லாம் ஸ்டொமேட்டா இருக்குது, ரைட்? இதுக்கப்புறம் இருக்கிறதுல நடுவில் பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும். இதில் பண்டில் ஷீட் காமிக்கல. ஸோ பண்டில் ஷீட் இல்லாமல் பாக்கி எல்லாமே எங்கே போகும்? மீசோஃபில் செல்ஸில் போகும். பேலசைட் பேரன்கைமா எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி பேரலெல்லாம் ஒரே மாதிரி எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான் பேலசைட் பேரன்கைமா. ஸ்பாஞ்சி எப்படி இருக்கும்னா நடுவில் நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய ஏர் ஸ்பேசஸ் இருக்கா? ஏர் ஸ்பேசஸோட அரேஞ்ச் ஆகிருக்கும். இதோட மெயின் திங் எதுக்குன்னா பயான்சிக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? எஸ், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்துருக்கோம், கிரவுண்ட் டிஷ்யூ பார்த்துருக்கோம், கரெக்டாக? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஷ்யூ சிஸ்டத்தை பார்த்தோம், கரெக்டாக? என்னென்ன டிஷ்யூ சிஸ்டம் பார்த்துருக்கோம்? எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ பார்த்தோம். இன்னொரு டிஷ்யூ இருக்குது, அதுதான் யார்? வாஸ்குலர் டிஷ்யூ. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ the vascular tissue system includes என்னென்ன இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்? phloem and xylem, right? So phloem and xylem. The vascular system consists of complex tissues, phloem and xylem. இதே வந்து கிரவுண்ட் டிஷ்யூல யார் இருந்தா? எஸ், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தில் யார் இருந்தா? சிம்பிள் டிஷ்யூஸ். வெரி குட். யார் யாரு? பேரன்கைமா, கோலன்கைமா and sclerenchyma, right? So and vascular systemத்தில் complex tissues இருக்கு. யார் யாரு? phloem and xylem. The xylem and phloem together constitute vascular bundles. So இந்த ரெண்டையும் சேர்த்து நான் என்னன்னு சொல்றேன்? vascular bundles ன்னு சொல்றேன். ஓகே, ஸோ பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது xylem and இது இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது phloem. ஓகே, அண்ட் டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறது xylem. தென் ஸோ இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி xylem bundles வந்து டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ரூட்டில் வேறு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்டெம்லி லீஃப்லி வேறு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டெம்மோடது. ஸோ ஸ்டெம்மில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, இப்போ நான் ஒரு ரேடியஸ் வரைகிறேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு ரேடியஸ் வரைஞ்சேன்னா எனக்கு ஒரே ரேடியஸ்லேயே xylem-உம் இருக்கும், phloem-உம் இருக்கும். இது phloem, இது xylem, ரைட்? ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த ரேடியஸ் எடுத்தாலும் அந்த ஒரே ரேடியஸில் எனக்கு என்ன வரும்?
xylem வரும், phloem வரும். So this type of arrangement of vascular bundle is called as conjoint vascular bundles. Okay, rootல வேற மாதிரி இருக்கும், நம்ம அடுத்த picturesல பார்க்கலாம். So இது conjoint vascular bundles. Okay, இந்த yellow color யார் அப்ப? இது xylem சொன்னோம், இது phloem சொன்னோம். அப்ப நடுவுல இருக்கிற yellow color யாரு? It is nothing but cambium. It is cambium. Yes. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து smaller plantsல பெருசா ஒர்க் ஆகாது, பட் higher plants ஆகும்போது, பெரிய பெரிய plants மாறும்போது என்ன ஆகும்னா, it will undergo secondary meristematic activity. Secondary meristematic activity என்ன அர்த்தம்? Yes. ஆல்ரெடி மெச்சூரான ஒரு செல் மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை ரீகெயின் பண்ணும். ரீகெயின் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணும்? நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் யார்? கேம்பியம். அப்போ கேம்பியம் என்ன செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது? ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்டரி xylem அண்ட் செகண்டரி phloem. செகண்டரி xylem அண்ட் செகண்டரி phloem ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் இந்த செகண்டரி xylem தான் நமக்கு என்ன தர்றது? woody appearance தர்றது. நம்ம wood முக்காவாசி it is made up of mainly secondary xylem. ஓகே, ஸோ woody plantsல அப்போ என்ன இருக்கும்? கேம்பியம் இருக்கும். அதனால் என்ன நடக்கும்? செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும். செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால இதில் செகண்டரி xylem அண்ட் செகண்டரி phloem ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஸ்டெம் என்ன ஆகும்? woody-ஆக மாற ஆரம்பிக்கும். ஓகே, நல்ல wood-ஆக மாறும். ஓகே, ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்லணும்னா, this type of vascular bundle which contains cambium. Cambium இருந்தால் that vascular bundle is called as open. ஏன்னா it is open for secondary growth. கரெக்டா? அதனால் it is open. அப்போ கேம்பியம் இல்லாமையும் இருக்கா? எஸ், கேம்பியம் இல்லாமையும் vascular bundles இருக்கும். அப்போ கேம்பியம் இல்லாமல் இருக்கிற vascular bundles நம்ம என்னன்னு சொல்லுவோம்? closed type of vascular bundles னு சொல்லுவோம். ஓகே, because it is closed for secondary growth. அதில் secondary growth நடக்காது, fully closed, right? அதனால் அதை closed type of vascular bundles னு சொல்லுவோம். ஸோ கேம்பியம் இருந்தால் open type of vascular bundle, கேம்பியம் இல்லை அப்படின்னா அது closed type of vascular bundle. ஓகே, so in dicotyledonous stem, cambium is present between phloem and xylem. Such vascular bundles, because of the presence of cambium, possess the ability to form secondary xylem and secondary phloem tissues, hence are called as open vascular bundles. So cambium இருந்தா woody-ஆ இருக்கும். It is ஏன் woody-ஆ இருக்கு? Because of secondary meristematic activity, secondary xylem and secondary phloem produce ஆகறனால. So it is, அப்போ நம்ம அந்த type of vascular bundles நம்ம என்ன சொல்லுவோம்? Open type of vascular bundles சொல்லுவோம். ஓகே, அப்படி இல்லைன்னா அது closed type of vascular bundles. ஸோ இது வந்து 3D இப்படி இருக்குது. ஓகே, இது ஒரு ஸ்டெம்மை எடுத்துருக்கேன். இப்போ இதுதான் ஒரு ஸ்டெம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை இப்படி ஹாஃபாக கட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து இங்கே வச்சுட்டு மேலே கட் பண்ணுறேன். அப்போ மேலேருந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் அண்ட் உள்ளே இருக்கிறதுல xylem and phloem. ஸோ இது எப்படி இருக்கும்னு பாருங்கள், பைப் மாதிரி இருக்கும். உள்ளே ஃபுல்லாக ஸ்டெம்மு ஃபுல்லாக எப்படி இருக்கும்? பைப் மாதிரி போகும். ஓகே, ஸோ xylem, phloem. xylem என்ன கண்டக்ட் பண்ணும்? எஸ், water. Yes, very good. Water and minerals. அதே phloem என்ன கண்டக்ட் பண்ணும்? எஸ், ஃபுட் கண்டக்ட் பண்ணும். ஓகே, which means xylem வாட்டரை அப்சார்ப் பண்ணி ரூட்ல இருந்து மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பும். கரெக்டா? அதே phloem வந்து லீவ்ஸ்லேருந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி பாக்கி எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பும். ஸோ ஆல்வேஸ் xylem அப்படிங்கிறது யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா against the gravity மேலே தான் ஃப்ளோ ஆகும். யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ. அதே phloem அப்படி கிடையாது, லீஃப்லேருந்து ஸ்டெம்முக்கும் போகும், அதே மாதிரி ஸ்டெம்லேருந்து ரூட்டுக்கும் போகும். கரெக்டாக? எங்கெல்லாம் க்ரீன் பார்ட்ஸ் இருக்கோ அங்கேருந்து மற்ற எல்லா பார்ட்ஸ்க்குமே போகும். ஸோ இதை பை டைரக்ஷனல் இல்லை மல்டி டைரக்ஷனல்னு சொல்லுவோம். மல்டி டைரக்ஷனல் ஆர் பை டைரக்ஷனல். ஓகே, so in monocotyledons the vascular bundles have no cambium, which means dicotyl cambium இருக்கா? yes, dicotyl cambium இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? open vascular bundle அப்படின்னு சொல்றோம். ரைட்? அதே வந்து மோனோகாட் பிளான்ட்ஸ்ல கேம்பியம் இருக்கா? கேம்பியம் இல்லை. அதனால இதை நம்ம க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கேம்பியம் இருக்கிறனால தான் டைகாட் எப்படி இருக்குது? நல்லா உட்டியாக இருக்குது. இங்கே உட்டியாக இல்லை.
Okay. So hence, since they do not form secondary tissues, they are referred to as closed. Okay, closed vascular bundles. When xylem and phloem within a vascular bundles are arranged in an alternate manner along the different radii, the arrangement is called as radial, such as in roots. So vascular bundles arrangement la radial arrangement இருக்கு, இன்னொன்னு conjoint இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது conjoint, ஒரே ரேடியஸ்ல ரெண்டுமே இருக்கும், அது conjoint. அதே வந்து டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ல இருக்கு. ஸோ ஒரு ரேடியஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து xylem மட்டும்தான் இருக்கும், இன்னொரு ரேடியஸ் எடுத்திங்கன்னா அதில் phloem மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேடியில் phloem and xylem இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரேடியல் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். ஸோ ஆர் ஃபார் ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் சீன் இன் ரூட்ஸ். அப்போ கன்ஜாயிண்ட் எங்கே இருக்குது? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிக்சர் யாரோடது? ஸ்டெம்மோடது, கரெக்டாக? ஸோ ஸ்டெம்லேயும் இருக்கும், லீஃப்லேயும் இருக்கும். The conjoined type of vascular bundles, the xylem and phloem, are jointly situated along the same radius. Inge along the different radii. This is very important MCQ. Okay, same radius of the vascular bundle. Such vascular bundles are common in stems and leaves. So எங்க இருக்கு இது காமனா? ஸ்டெம்லயும் லீஃப்லயும் இருக்கு. The conjoined vascular bundles usually have the phloem located only on the outer side of the xylem. So conjoined vascular bundle எப்படி இருக்கும் அப்படின்னா யூஸ்வலா phloem வந்து outer sideல இருக்கும், ஓகே, xylem inner sideல இருக்கும். So see, இது வந்து xylem, இது phloem. ஸோ இதுதான் டுவர்ட்ஸ் இன்சைடில் இருக்கும், இது டுவர்ட்ஸ் அவுட் சைடு இருக்கும். கேம்பியம் இருக்கு, இது கேம்பியம். கேம்பியம் இருந்தால் இது ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஸோ அப்போ நான் எப்படி நேம் பண்ணுவேன்? கன்ஜாயிண்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஓகே, இங்கே கேம்பியம் இருக்கா? இல்லை. ஸோ இங்கே கேம்பியம் இல்லாதனால இதை நான் என்ன சொல்லுவேன்? க்ளோஸ்ட் conjoint vascular bundle. ஏன் conjointனு சொல்கிறேன்? சேம் ரேடியஸ்லேயே எனக்கு xylem-உம் இருக்குது, phloem இருக்குது. xylem எப்பவுமே டுவர்ட்ஸ் இன்சைடில் இருக்கும், phloem அவுட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ இது ரேடியல் வாஸ்குலர் பண்டில். பாருங்கள், இப்போ நான் ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன், அதில் எனக்கு xylem மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக? நான் இன்னொரு ரேடியஸ் எடுக்கிறேன், அதில் எனக்கு phloem மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ரேடியஸ்லேயே ஒன்று இருக்கிறனால இதை நான் என்ன சொல்கிறேன்? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரேடியல் அரேஞ்ச்மெண்ட், இது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இது யாரு? xylem. This one is phloem. So இது எங்க இருக்கு? ரூட்ல. Okay, R for R, radial arrangement is seen in roots. So this one is seen in roots. So இப்போ நம்ம ஒரு இதுக்கும் டைகாட்டுக்கும் சரி மோனோகாட்டுக்கும் சரி anatomy என்னன்னு பார்க்க போறோம். Stem, leaves and root, இந்த மூணுக்கும் பார்க்க போறோம். Okay, so for a better understanding of tissue organization of roots, stems and leaves, it is convenient to study the transverse section of a mature zones of these organs. So transverse section தான் பார்க்க போறோம், mature zones தான் பார்க்க போறோம். Okay, so first நம்ம யாரோட பார்க்க போறோம்னா dicotyledonous roots. ரூட்டை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ரூட்டில் டைகாட் ரூட்டும் மோனோகாட் ரூட்டும் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போது டைகாட். அதுலேயும் நம்ம யாரோட ரூட்டை பற்றி படிக்க போறோம் அப்படின்னா சன்ஃப்ளவரோட ரூட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகே, ஸோ சன்ஃப்ளவருங்கிறது டைகாட். ஓகே, ஸோ இது வந்து கிராஸ் செக்ஷன். இப்போ ரூட் இருக்கு, ரூட் எடுத்து நான் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி இந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் இது கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸோ கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்ல யார் இருப்பா? எபிடர்மஸ், ரைட்? எபிடர்மல் லேயர்லேருந்து ஹேர் லைக் அவுட் க்ரோத் வருது. ஸோ இது என்னது? இந்த அவுட் க்ரோத் பேர் என்னது? தே ஆர் நத்திங் பட் ரூட் ஹேர். ரூட் ஹேர் யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரைட்? இட் இஸ் யூனிசெல்லுலார். வெரி குட். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் யாரு? எபிடர்மஸ். எபிடர்மஸ்க்கு உள்ளே இருக்கிறது யாருன்னு பாருங்க, கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் தான் உள்ளே இருக்கு. கார்டெக்ஸ்க்கு உள்ளே யார் இருக்கா? பெரிசைக்கிள் கிடையாது, எண்டோடர்மஸ். எண்டோடர்மஸ்க்கு அப்புறம் தான் யார் வருவா? பெரிசைக்கிள். இங்கே பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாகவே யாரு? எண்டோடர்மஸ். அதுக்கும் உள்ளதான் யார் இருக்கா? பெரிசைக்கிள். ஓகே, ஃபோர்த் லேயர் தான் பெரிசைக்கிள். பெரிசைக்கிள்க்கும் உள்ள ஒரு லேயர் இருக்கும் நடுவில், ஆக்சுவலாக பித்துன்னு சொல்லுவோம். இந்த பித்து வந்து டைகாட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கும், இல்லைனா இருக்காது. அதனால் இங்கே இல்லை, நம்ம இங்கே கிளியராக இல்லை. பட் ஆக்சுவலாக மோனோகாட்டில் பெருசாகவே இருக்கும் பித்து. ஓகே, ஸோ பெரிசைக்கிள் உள்ள பித்து. இது இல்லாமல் நடுவில் யார் இருக்கா? xylem and phloem இருக்குது, ரைட்? சி, phloem இருக்குது, xylem இருக்குது. ஸோ திஸ் எல்லோ கலர் எல்லாமே phloem, இந்த பிங்க் கலர் எல்லாமே xylem. ஓகே, அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மூணு ஷேப்பில் இருக்கா? So this is nothing but cambium.
ஸோ கேம்பியம் இருந்தால் this is open vascular bundle. என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ radial open vascular bundles எங்கே இருக்கும்? dicot rootல. ஓகே. ஸோ எபிப்ளமா இஸ் ஆல்சோ எபிடர்மிஸ். ஸோ எபிடர்மிஸ்லேருந்து யூனிசெல்லுலார் ஹேர் அரைஸ் ஆகுது. தென் கம்ஸ் தி கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous cells. ஓகே. ஸோ parenchymatous cells இருக்கும் அண்ட் உள்ள வந்து லிட்டில் பிட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் இருக்கும். ஓகே. இது வந்து கிராஸ் செக்ஷன் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ் அதான் வந்து இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் எண்டோடர்மிஸ். ஓகே. நாட் எபிடர்மிஸ், இட் இஸ் எண்டோடர்மிஸ், இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். Next comes pericycle, right? Endodermis, endodermisக்கு அடுத்து இருக்கிறது pericycle. இந்த pericycleோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நமக்கு lateral roots டெவலப் ஆகுதுல்ல, அந்த lateral roots எல்லாமே எங்கிருந்து வரும் அப்படின்னா pericycle இருந்து வரும். ஸோ lateral roots develops from pericycle. அடுத்தது நடுவில் இருக்கிறது பித்து. பித்து it is made up of parenchyma cells. Next comes metaxylem and protoxylem சொல்லுவோம். protoxylem அப்படின்னா இப்போதான் ஃபார்ம் ஆகிற புது xylem. ஓகே. நியூலி ஃபார்மிங். அதே metaxylem அப்படின்னா மெச்சூர் xylem. ஓகே. So the internal tissue organization is as follows. The outermost layer is epiblemma, that is epidermal layer இருக்கிறதா epiblemma. Many of the cells of epiblemma protrude in the form of unicellular root hairs. இது எல்லாமே important MCQs. Okay. The cortex consists of several layers of thin-walled parenchyma cells with intercellular space. Thin-walled இருக்கும் and intercellular space இருக்கும் parenchyma cells. எல்லாமே very important. யாரோடது? Cortex ஓடது. Okay. இது எல்லாமே ஒரு important MCQs. So this is epiblemma. Root hair வெளியே வருது and it is a single cell, unicellular. And இது cortex and endodermis is the innermost layer of the cortex. Next comes pericycle. Pericycle இருந்து என்ன வருதுன்னு சொன்னோம் நாம? Yes, lateral branches, right? Next comes phloem and xylem இருக்கு. இது ஃபுல்லா xylem, இது phloem and இந்த phloemத்துக்கும் xylemத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஷ்யூ பேரு conjunctive tissue சொல்லுவோம். This conjunctive tissue is also made up of parenchyma. இதுவும் எதுல இருந்தா மேட் ஆயிருக்கு? parenchyma tissues இருந்து தான் மேட் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் நடுவுல இருக்கிறது பித்து. பித்தும் parenchymatous தான். The innermost layer of the cortex is endodermis. ஆல்ரெடி நாம சொன்னோம். கரெக்ட்டா? ஸோ இது கேட்பாங்கம்மா. This is an important MCQ. It comprises a single layer of barrel-shaped cells without any intercellular space. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்டோடர்மிஸ்ல செல்ஸ் எப்படி இருக்குன்னா பேரல் மாதிரி இருக்கும். நல்லா திக்காக பேரல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இங்கே என்ன இருக்காது? இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸே இருக்காது. அடுத்தடுத்து செல்ஸ் இருக்கும். ஓகே. The tangential as well as radial wall of the endodermal cells have an deposition of water impermeable waxy material that is called as suberin in the form of Casparian strips. So இது என்ன நடக்கும் அப்படின்னா, so this is radial wall and இது tangential wall. So radial wallலையும் சரி tangential wallலையும் சரி என்ன டெபாசிஷன் இருக்கும்னா இந்த suberin அப்படிங்கிற கெமிக்கலோட டெபாசிஷன் இருக்கும். இந்த suberin அப்படிங்கிறது வாட்டருக்கு impermeable, which means இந்த வழியாவோ வாட்டர் என்ன ஆகாது? ஃப்ளோ ஆக முடியாது. ஓகே. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? Casparian strips சொல்கிறோம். ஸோ there are usually 2 to 4 xylems and phloem patches. ஸோ யூஸ்வலாகவே எவ்வளோ இருக்கும்? 2 to 4 இருக்கும். ஸோ later the cambium ring develops between the xylem and the phloem. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக கேம்பியல் ரிங் டெவலப் ஆகும். கேம்பியத்தில் நமக்கு என்ன டெவலப் ஆகும்? செகண்டரி xylem அண்ட் செகண்டரி phloem டெவலப் ஆகும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் தி செகண்டரி growth. இந்த செகண்டரி growthனால நமக்கு என்ன கிடைக்கும்? woody appearance கிடைக்கும். ஓகே. ஸோ ஆல் tissues on the inner side of the endodermis such as pericycle, vascular bundle and pith constitute of steel. This is very important MCQ. ஸ்டீல்னா என்னன்னு கேட்பாங்க. ஸ்டீலில் கரெக்டாக நல்லா பாருங்கள். ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைடு ஆஃப் தி எண்டோடர்மிஸ். பட் எண்டோடர்மிஸ் அதில் இன்க்ளூடட் கிடையாது. ஓகே. எண்டோடர்மிஸ் இல்லாமல் எண்டோடர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எண்டோடர்மிஸ்க்கு உள்ளே யாரெல்லாம் இருக்கா?
பெரிசைக்கிள் இருக்கு, வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு, பித் இருக்கு. ஸோ இதுதான் யாரு? ஸ்டீல். ஓகே, next we are going to see about monocotyledons root. ஸோ இது வரைக்கும் பார்த்தது டைகாட்லிடன். ஸோ டைகாட்லிடனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருந்துச்சு? எபிடர்மிஸ், எபிடர்மிஸில் ரூட் ஹேர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்டெக்ஸ், அதுவும் பேரன்கைமா செல்ஸாக இருந்துச்சு. தென் எண்டோடர்மிஸ், எண்டோடர்மிஸில் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சு. அது இல்லாத சில எண்டோடர்மல் செல்ஸை நம்ம என்னென்னு சொன்னோம்? பேசேஜ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பெரிசைக்கிள், பெரிசைக்கிள் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. தென் கம்ஸ் எஸ் xylem and phloem. xylem and phloem என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சு? எஸ், ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்டில். வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் பித்து இருந்துச்சு. பித்து இருந்தால் சின்னதாக இருக்கும், அப்படி இல்லைனா இருக்காது. கரெக்டாக? பட் இப்போ மோனோகாட்லிடன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதில் xylem and phloem பார்த்தப்போ 4 xylem 2 4 அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே எப்படி இருக்கும்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ the anatomy of monocot root is similar to that of the dicot root in many aspects. It has epidermis, cortex, endodermis, pericyclar, vascular bundle and pith. Same parts தான் இருக்குது, பட் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சி, இது எபிடர்மிஸ். எபிடர்மிஸில் அங்கே இருந்த மாதிரியே இங்கேயும் ரூட் ஹேர்ஸ் இருக்குது. ரைட்? தென் கம்ஸ் கார்டெக்ஸ். கார்டெக்ஸும் இங்கே பேரன்கைமா தான். தென் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். சி, எவ்வளோ xylems இருக்குன்னு. இவ்வளோ xylems நம்ம எங்கே பார்க்கல? டைகாட்டில் பார்க்கல. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலி ஆர்க் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பாலி ஆர்க் கண்டிஷன். ஸோ நிறைய xylems இருக்குது. ஓகே, xylem and phloem. பித் அதே மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பித் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ லார்ஜ் பித் இருக்கும். ஸோ இந்த phloem, ஐ மீன் வாஸ்குலர் பண்டில்ஸ், தட் இஸ் xylem and phloem, பித், பெரிசைக்கிள், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஸ்டீல்னு சொல்கிறோம். ஸ்டீலில் எண்டோடர்மிஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ சென்டென்ஸில் இன்னர் எது எண்டோடர்மிஸ்ன்னு கேட்டால் நீங்கள் எழுதலாம், பட் இன்க்ளூடிங் எண்டோடர்மிஸ் எழுதக்கூடாது. ஓகே, சி, இது எபிடர்மிஸ், ரூட் ஹேர், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், xylem, protoxylem, pith and metaxylem. metaxylem அப்படிங்கிறது மெச்சூசைலம். புரோட்டோசைலம் அப்படிங்கிறது இப்போ ஃபார்ம் ஆகிற நியூலி ஃபார்மிங் xylem. ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்கும்னா மெட்டாசைலம் இன்னர் சைடில் இருக்கும் அண்ட் வெளியே புரோட்டோசைலம் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் எக்ஸார்க். இது என்ன சொல்லுவோம்? எக்ஸார்க். ஸோ டைகாட் ரூட்லேயும் சரி, மோனோகாட் ரூட்லேயும் சரி, ரெண்டுலேயுமே நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸார்க் கண்டிஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் பெரிஃபெரியில் இருக்கிறனால நம்ம அதை எக்ஸார்க் சொல்லுவோம். மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்கும். ஓகே, as compared to the dicot root which have a fewer xylem bundles, there are usually more than 6. This is very important MCQ. So monocotல எவ்வளோ இருக்கும்? more than 6 இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாலி ஆர்க் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ xylem bundles in the monocot roots. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது மோனோகாட் ரூட், அது டைகாட் ரூட். ஸோ இங்கே xylem அதிகமாக இருக்குது, இங்கே xylems 2 இல்லைனா 4 அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி இங்கே பித்து வெரி லார்ஜ், இங்கே பித்தே இருக்காது, இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில்? எஸ், எனிதிங் எல்ஸ்? அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மெயின் டிஃப்ரென்சஸ். ஸோ பித் இஸ் லார்ஜ் and well developed. So monocotyledonous roots do not undergo any secondary growth. This is very important. Yeah, do not undergo any secondary growth. So இங்கே என்ன இல்லை? கேம்பியம் கிடையாது. மோனோகாட்ஸ்க்கு என்ன இல்லை? கேம்பியம் இல்லை. பட் டைகாட்ஸ்க்கு கேம்பியம் இருக்குது. ஸோ டைகாட்ஸ்க்கு கேம்பியம் இருக்கிறனால செகண்டரி செல்லம், செகண்டரி ஃப்ளோயம் இதாகும், அதனால் உட்டி க்ரோத் இருக்கும். பட் இங்கே கேம்பியம் இல்லாதனால செகண்டரி க்ரோத் இருக்காது. ஓகே, மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன் transverse section of a typical young dicotyledon stem shows that the epidermis is the outermost protective layer of the stem. ஸோ இந்த ஸ்டெம்னாலும் சரி, ரூட்னாலும் சரி, லீஃப்னாலும் சரி, யார் அவுட்டர்மோஸ்ட்டில் ப்ரொடெக்டிவ் லேயராக இருப்பா? எபிடர்மிஸ் தான் இருக்கும். ஓகே, கவர்டு வித் தின் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்? ஸோ மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல் இருக்கும். இட் மே பியர் trichomes and few stomata. Trichomesனா யார் சொன்னோம்? எஸ், they are nothing but stem hairs. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எபிடர்மிஸ் படிக்கும் போதே பார்த்தாச்சு. ரைட்? and a few stomatas இருக்கும். The cells are arranged in a multiple layers between epidermis and pericycle constitute the cortex. So epidermisக்கும் pericycleக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே cortex. அப்பனா the innermost layer of cortex is, yes, innermost layer of cortex நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Very good. It is endodermis.
Because endodermis is included in cortex. அதனால தான் நம்ம எங்கேயும் include பண்ணல. ஸ்டீலில் include பண்ணல. ஓகே. ஸோ இது டைகாட் ரூட். நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா டைகாட் ரூட் பார்க்க எப்படி இருக்கும். இதில் நான் சிங்கிள் இதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணனா எனக்கு பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டர் மோஸ்டில் எபிடர்மல் ஹேர் எபிடர்மஸ் இருக்குது. அதில் இருக்கிற மாதிரியே நடுவில் பித்தும் இருக்கும் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸும் இருக்கும். இது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்போடர்மல் லேயர் சொல்கிறோம். ஸோ டர்மிஸ்க்கும் கீழே இருக்கிறது ஹைப்போடர்மிஸ். ஓகே. ஸோ இங்கே லேயர்ஸ் பற்றி சொல்லணும்னா எபிடர்மிஸ், எபிடர்மிஸ்க்கு அடுத்தது this is hypodermis and hypodermis is made up of colon-chyma cells இங்க. Okay. So dicotல hypodermis is made up of colon-chyma cells. Then comes endodermis, then comes pericycle. Pericycle is made up of sclerenchyma. Okay. Pericycle is made up of sclerenchyma. Next pericycle, pericycle அப்புறம் vascular bundles. இது dicot அப்படிங்கறனால என்ன இருக்கு நமக்கு, cambium இருக்கு. Okay. Then comes பித்த. ஓகே. ஸோ என்னென்னு சொல்லுங்கள், எபிடர்மிஸ், தென் ஹைப்போடர்மிஸ், தென் எபிடர்மிஸ், தென் ஹைப்போடர்மிஸ், தென் கம் கார்டெக்ஸ். கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயர் யார், எண்டோடர்மிஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ், தென் பித்த. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் லேயர்ஸ். ஸோ எபிடர்மிஸ், தட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். தென் கோலன்கைமா, இது என்ன லேயர், ஹைப்போடர்மிஸ். Next comes பித்த, innermost layer பித்த. Next vascular bundles, அதில் xylem phloem இருக்குது, நடுவில் யார் இருக்கா, cambiumம் இருக்குது, ஏன்னா இது dicot. Then cortex நடுவில் இருக்குது, right? So it consists of 3 subzones. என்னென்ன, hypodermis, cortical layers, endodermis. அப்போ hypodermis மேலே இருக்கிற zone என்னென்ன, epidermis இருக்குது, hypodermis, cortical layer, endodermis. அதுக்கப்புறம் யார் வருவா, ஸ்டீல் வரும். ஸ்டீலில் யார் யார் இருக்கா, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் வித் கேம்பியம், தென் பித். ஸோ இதெல்லாம் தான் லேயர்ஸ். ஸோ இது அவுட்டர் மோஸ்ட், இது இன்னர் மோஸ்ட். ஸோ 1 2 3 4 5 6 and 7. இது இதே மாதிரி படிச்சுக்கோங்க, ஏன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அவுட்டர் சைட் டு இன்சைட், இன்சைட் டு அவுட்டர் சைடுன்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட் எபிடர்மிஸ் and innermost pith. ஓகே. ஸோ இதில் ஒரு லேயர் இருக்க ஸ்பெஷாலிட்டிஸை பற்றி பார்க்கலாம். இப்போ எபிடர்மிஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னு சொன்னோம், எஸ், ஸ்டெம் ஹேர் ஆர் கால்ட் அஸ் ட்ரைகோம்ஸ், இல்லைனா ஸ்டொமேட்டா இருக்கலாம். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஹைப்போடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன்கைமா செல்ஸ், படித்தோமா. Next, cortical layers. Cortical layers is made up of parenchyma cells. Next comes endodermis. Endodermis is made up of, yes, endodermis இங்க speciality என்னன்னா starchy sheath இருக்கும். Okay. So இங்க என்ன இருக்கும், starch sheaths இருக்கும். Next, pericycle. Pericycle is made up of sclerenchyma. அண்ட் எந்த மாதிரி இருக்குன்னா பார்க்க இந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி செமி லூனார் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும், செமி லூனார் பேச்சஸ். நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். வாஸ்குலர் பண்டிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது, கேம்பியம் இருக்குது, ரைட், கேம்பியம் ப்ரெசன்ட். தென் இங்கே புரோட்டோசைலம் எங்கே இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் பித், புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் பித். அதனால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் எண்ட் ஆர்க். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எண்ட் ஆர்க். அண்ட் வாஸ்குலர் பண்டில் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும், இங்கே கன்ஜாயிண்ட், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ரைட், கன்ஜாயிண்ட். ஸோ கன்ஜாயிண்ட் எண்ட் ஆர்க்காக இருக்கும். ஓகே. எண்ட் ஆர்க் அப்படின்னு என்ன அர்த்தம், புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் பித். அங்கே என்ன பார்த்தோம், புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் பெரிஃபெரி. அப்போ அது என்ன இருந்துச்சு ரூட்டில், இட் இஸ் அன் எக்ஸார்க்குன்னு பார்த்தோம், ரைட். நெக்ஸ்ட் பித். பித் எப்படி இருக்கும், இன்னர்மோஸ்ட் லேயர் அண்ட் பித் இஸ் கொஞ்சம் லார்ஜாக தான் இருக்கும். ஓகே. லெட்ஸ் see.
So the outermost hypodermis consists of a few layers of colonchimatous cells just below the epidermis which provide a mechanical strength to the young stem. That is very important. ஏனா colonchima ஓட main thing என்னது, main important function என்னது, young stems க்கு mechanical support கொடுக்கிறது. Okay. Cortical layers below the hypodermis consist of rounded thin-walled parenchymatous cells with conspicuous intercellular spaces. So cortical layers la yaar irukka, parenchyma irukku with conspicuous intercellular spaces oda irukum. The innermost layer of the cortex is called as endodermis. In the word romba important. So innermost layer of the cortex yaar, endodermis. So see, epidermal hair irukku. So anga enna irukum, cuticle irukku, endodermis, epidermal hair irukku, epidermis la cuticle layer irukku and sometimes stomata avum irukum. Okay. Next comes colonchima. Colonchima engra enna layer? Hypodermal layer or hypodermis. Next comes chlorenchyma and parenchyma. So chlorenchyma and parenchyma. Chlorenchyma and parenchyma அப்படிங்கிறது, chlorenchyma is a variety of parenchyma only. அப்ப இது என்ன layer? Cortex. Very good. Innermost cortex is endodermis. Endodermisல என்ன இருக்குன்னு சொன்னோம்? Yes. Starchy sheath இருக்கு. Right? Next comes phloem, cambium, xylem and pith. Actually இது endodermis and இந்த semilunar patches இருக்கிறது இது யாரு? Pericycle. Okay. The cells of the endodermis are rich in starch grains. So starch grains rich இருக்கும். அதனால இந்த லேயரை நாம் என்ன சொல்றோம்? Starch sheath அப்படின்னு சொல்றோம். Okay. Pericycle present on the inner side of the endodermis and above the phloem in the form of semilunar patches of sclerenchyma. So semilunar patches, sclerenchyma. In between the vascular bundles, there are very few layers of radially placed parenchymatous cells which constitute of medullary rays. So vascular bundles க்கு நடுவுல என்ன இருக்கு? Few layers of radially placed parenchymatous அப்படினு அர்த்தம். vascular bundles இருக்கு. So vascular bundles க்கு நடுவுல இந்த மாதிரி ரேடியலா என்ன பிளேஸ் ஆயிருக்கு? Yes, parenchymatous cell place ஆயிருக்கு. அத நாம என்னன்னு சொல்றோம்? Medullary rays. So medullary rays அப்படிங்கிறது எங்க பார்க்குறோம் இப்ப? Stemல and it is made up of parenchymatous cell. Okay. So just a 3D structure. இது ஒரு stem. நான் இப்படி கட் பண்ணி பாதியை மறுபடி கட் பண்ணி காமிக்கிறேன். So இதெல்லாம் என்னது பாருங்க? Xylem, Phloem and cambium. இது எல்லாமே எப்படி இருக்கும்? Tubes மாதிரி இருக்கும். நாம இப்படி கட் பண்ணி மேலே பார்க்கறனால நமக்கு ரவுண்ட் பிக்சரா தெரியுது. பட் ஆக்சுவலா இது டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? கீழ இருந்து வாட்டர் கனெக்ட் பண்றதும் மேல இருந்து ஃபுட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். So it's more like a pipeline system. Okay. A large number of vascular bundles are arranged in a ring. The ring arrangement of vascular bundles is a characteristic of dicot stem. Right? நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தோம். பார்க்கும்போது எப்படி இருந்தது? எப்படி சுத்தி இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் என்ன அரேஞ்ச் ஆயிருந்துச்சு? வாஸ்குலர் பண்டில்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்துச்சு. ரைட்? ஸோ சுற்றி ரிங் ஷேப் இதில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது என்னது? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டைகாட் ஸ்டெம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோனோகாட்டில் இந்த மாதிரி ரிங்காக அரேஞ்ச் ஆயிருக்காது மோனோகாட் ஸ்டெம்மில். ஓகே. மோனோகாட் ஸ்டெம்மில் ஸ்கேட்டர்டாக இருக்கும், அங்கங்கே இருக்கும். பட் இங்கே மட்டும்தான் எப்படி இருக்கும்? ஒரே ரிங்கில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ஸோ ஈச் வாஸ்குலர் பண்டில் இஸ் கன்ஜாயிண்டாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஏன் ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறோம்? Yes, cambium present and with end arc protoxylem. So end arc protoxylem என்ன அர்த்தம்? Protoxylem towards pith அப்படின்னு அர்த்தம். Okay. So a large number of rounded parenchymatous cells with large intercellular spaces which occupies the central portion of the stem constitute the pith. அப்ப pith is made up of large intercellular spaces கூட இருக்கக்கூடிய parenchyma. Okay. Any doubts so far? So இது dicotyledon stem. Okay. So அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் monocotyledon stem. So இதுக்கு முன்னாடி dicotyledon stem பார்த்தோம். கரெக்ட்டா? So dicotyledon stemsல என்னெல்லாம் பார்த்தோம்? Yes, என்னென்ன லேயர்ஸ் பார்த்தோம்? Yes, சொல்லுங்க. Epidermis பார்த்தோம். Very good. அப்புறம் then epidermis, அடுத்து hypodermis, அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்? எண்டோடர்மிஸ். ரைட்? இந்த எண்டோடர்மிஸ்க்கு நடுவில் யார் இருந்தா? கார்டெக்ஸ். ஸோ எண்டோடர்மிஸ் தான் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க எண்டோடர்மிஸ்க்கு அப்புறம்? பெரிசைக்கிள், தென்
vascular bundles, next pith. Am I right? So இதில் என்னென்ன பார்த்தோம் நம்ம டைகாட்ல? எபிடர்மிஸ் அப்படிங்கிறது எஸ் என்ன இருந்துச்சு? ஸ்டெம் ஹேர் இருந்துச்சு, cuticle இருந்துச்சு, right? Then hypodermis. Stem hair is also called as trichomes. Very good. Hypodermis என்ன இருந்துச்சு? Hypodermis is made up of, sorry, it's not sclerenchyma, it is collenchyma. Hypodermis is made up of collenchyma cells, right? Next comes endodermis. Endodermis ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம் டைகாட்ல? ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? எஸ், ஸ்டார்ச் இருக்கும் அதிகமாக, அதனால ஸ்டார்ச் ஷீத்னு சொல்லுவோம். அடுத்தது பெரிசைக்கிள் வாஸ் செமி லூனார் பேச்சஸ் மேட் அப் ஆஃப் sclerenchyma, ரைட்? வாஸ்குலர் பண்டில் என்னென்ன பார்த்தோம்? எஸ், ஓப்பனா க்ளோஸ்டா? இட் இஸ் ஓப்பன் பிகாஸ் கேம்பியம் இருக்கும், ஓப்பன். அண்ட் தென் வேறு conjoined type. Yes, conjoined type. எக்ஸா இருக்கா எண்டா இருக்கா பார்த்தோம்? இட் இஸ் எண்டா இருக்கு, கரெக்டா? ஸோ அடுத்து பித் இருந்துச்சு, ரைட்? ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தோம். இது டைகாட்டில். இப்போ மோனோகாட்டுக்கு பார்க்க போகிறோம். மோனோகாட்டில் என்னெல்லாம் இருக்குது? த மோனோகாட் ஸ்டெம் ஹேஸ் sclerenchymatous hypodermis. ஸோ இங்கே இருக்கிற ஹைப்போடர்மிஸே எப்படி இருக்குது? sclerenchymatous-ஆக இருக்குது. ஓகே, ஸோ இட் ஹேஸ் sclerenchymatous hypodermis. ஆனால் இதுக்கு முன்னாடி டைகாட்டில் ஹைப்போடர்மிஸ் எப்படி இருந்துச்சு? எஸ், collenchymatous-ஆக இருந்துச்சு. ஓகே, next the hypodermis, a large number of scattered vascular bundles. ஸோ இங்கே scattered vascular bundles, பட் அங்கே என்ன பார்த்தோம்? vascular bundles எப்படி இருக்கும்? ring ஷேப்பில் அரேஞ்சாக இருந்ததுன்னு பார்த்தோம், ரைட்? each surrounded by an sclerenchymatous bundle sheath. This is very important. It's a very important MCQ. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு vascular bundlesமே ஸ்கேட்டடாக இருக்கும், அங்கங்கே இருக்கும். அண்ட் அந்த vascular bundle சுற்றி யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன்னா, sclerenchymatous bundle sheath cells இருக்கும். ஓகே, bundle sheath cells இருக்கும். அண்ட் அது என்ன இது மேடப் ஆஃப் ஆயிருக்கு? sclerenchymatous-னால. ஓகே, a large conspicuous parenchymatous கிரவுண்ட் டிஷ்யூவும் இருக்குது. ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ தான் இங்கே பேரன்கைமாவாக இருக்குது. மற்றபடி ஹைப்போடர்மிஸ் sclerenchyma தான். அண்ட் வாஸ்குலர் பண்டில் சுற்றி இருக்கக்கூடிய பண்டில் ஷீத்தும் எப்படி இருக்குது? sclerenchymatous-ஆக இருக்குது. ஓகே, வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கன்ஜாயிண்ட் அண்ட் க்ளோஸ்டு. ஏன் க்ளோஸ்டு? இங்கே என்ன இல்லை? எஸ், கேம்பியம் இல்லை, அதனால் இது க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில். ஓகே, ஸோ இதுதான் என்னது? ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டில் ஸ்ட்ரக்சர். ஸோ இது மோனோகாட் ஸ்டெம்மோட கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸோ கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே என்னது? ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் பாருங்கள், டோட்டலி ஸ்கேட்டர்டாக இருக்குது, ரைட்? இதே நம்ம டைகாட்டில் பார்த்தப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு? எஸ், இதுதான் டைகாட்டோட கிராஸ் செக்ஷன். அப்படின்னா அழகாக ரிங்கில் ஃபுல்லாக அரேஞ்ச் ஆயிருந்தது, கரெக்டாக? இந்த மாதிரி எல்லாமே ஒரே ரிங்கில் அப்படியே அழகாக அரேஞ்ச் ஆயிருந்தது. பட் இங்கே பாருங்கள், அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது, இது இப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் ஆயிருந்தது, ரைட்? ஸோ அது டைகாட்டில், இது மோனோகாட்டில். ஸோ இந்த ஒரு பண்டில் ஷீட் இந்த ஒரு வாஸ்குலர் பண்டிலை சுற்றியுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் sclerenchyma. ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் MCQs. ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணுங்கள். ஸோ பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் generally smaller than the centrally located ones. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிஃபரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே இருக்குது. ஸோ வெளியே இருக்கிற வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி சைடில் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். வென் கம்பேர் டு தி இன்னர் ஒன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? கம்பேரிட்டிவ்லி வெளியே இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னர் ஒன்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஜென்ரலி smaller than the centrally located ones. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ. இதை சென்டென்ஸில் கொடுக்கும்போது லார்ஜர் தேன் கொடுத்துடலாம். ஓகே, அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இது ஸ்மாலர்னுக்கிறது தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், பார்த்துக்கோங்க. த ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் ஆப்சென்ட். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோயம் பேரன்கைமா யாருக்கு இல்லை? மோனோகாட் ஸ்டெம்முக்கு இல்லை. ஸோ ஃப்ளோயம் அப்படின்னாவே என்ன, யார் இருக்கா சொல்லுங்கள்? ஃப்ளோயமில் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக? அதனால தான் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம்? காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? எஸ், ஃப்ளோயத்தில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? sieve tubes, அப்புறம் companion cells, very good. Then
phloem parenchyma and phloem, yes, fibers. Very good. So இதுல fibers மட்டும்தான் dead cell. பாக்கி எல்லாமே நமக்கு living cells. ஓகே, அதுல இந்த phloem parenchymaங்கிறது டைகாட்ல மட்டும்தான் இருக்கு, மோனோகாட்ல இல்ல. ஓகே, ஸோ இது 4 காம்போனன்ட் ஆஃப் phloemல phloem parenchymaங்கிற காம்போனன்ட் மட்டும் எங்க இல்ல, மோனோகாட் ஸ்டெம்ல இல்ல. ஓகே, அண்ட் வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் ஆர் present within the vascular bundles. ஸோ வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸும் இருக்கு vascular bundlesல. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர். ஸோ பெரிஃபரலா இருக்கிற vascular bundles எப்படி இருக்கு, ஸ்மாலா இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்கிற vascular bundles எல்லாமே எப்படி இருக்கு, லார்ஜா இருக்கு. ஓகே, இட்ஸ் a very important MCQ, சென்டென்ஸ் டைப்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் இருக்கு. எஸ், ஆஸ் யூஷுவல் எபிடர்மிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் ஹைப்போடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ் இருக்கு, பட் திஸ் ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப், எஸ், ஸ்கிலரன்கைமா. அதே இது வந்து டைகாட் ஸ்டெம்மா இருக்கிறதா, ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப், எஸ், கோலன்கைமா. வெரி குட். நெக்ஸ்ட் கம்ஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ். இதுவும் வாஸ்குலர் பண்டில்ஸ், ரைட்? ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ்ல என்ன இருக்கு, phloem இருக்கு, xylem இருக்கு, அண்ட் ரெண்டுக்கு நடுவுல கிரவுண்ட் டிஷ்யூ இருக்கு. என்ன இல்ல, கேம்பியம் இல்ல. கேம்பியம் எங்க மட்டும்தான் இருக்கு, டைகாட் ஸ்டெம்ல தான் இருக்கு, மோனோகாட் ஸ்டெம்ல இல்ல. அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம், க்ளோஸ்டு டைப்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது டிஃப்ரென்ஸ். ஸோ இதுல யூஸ்வலா ஹேர்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸோ ஸ்டெம் ஹேர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டெம் ஹேர்ஸ் எங்கேருந்து வருது, எபிடர்மிஸ்லேருந்து வருது, ரைட்? எபிடர்மிஸ்க்கு மேலே ஒரு குட்டி லேயர் இருந்தது, தட் இஸ் நத்திங் பட் கியூட்டிக்கல். நெக்ஸ்ட் கம்ஸ் ஹைப்போடர்மிஸ். இது என்னது, டைகாட்டா மோனோகாட்டா? திஸ் இஸ் டைகாட். ஏன்னா ஒரே இதுலேயே phloem அண்ட் xylem எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு, கரெக்டா? அண்ட் ஒரே மாதிரி ரிங்கில் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதனால இது டைகாட். அதே இது மோனோகாட்டா டைகாட்டா? இது மோனோகாட். ஏன், வாஸ்குலர் பண்டில்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அங்கங்க ஸ்கேட்டர்டா இருக்கு, ரைட்? இனி ஸோ இதில் இருக்கிற ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன்கைமா, ரைட்? Next comes the cortex. Cortex is by parenchyma. Next endodermis, starch sheath இருந்துச்சு, pericycle, sclerenchyma. Next phloem, cambium எல்லாமே இருந்துச்சு, ரைட்? அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் கியூட்டிக்கல் இருக்கு, எபிடர்மிஸ் லேயர் இருக்கு, அண்ட் கீழே இருக்கிற ஹைப்போடர்மிஸ் லேயர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் sclerenchyma. அதுக்கு நடுவில் இருக்கிற கார்டெக்ஸ் parenchyma. ஓகே, ஸோ இது parenchymaங்கிறது கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் இதில் வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கு, ஸ்கேட்டர்டாக இருக்கு. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸை சுற்றி யார் இருக்கா, நமக்கு பண்டில் ஷீட் செல் இருக்கு. அண்ட் இந்த பண்டில் ஷீத்தும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளெரன்கைமா. ஓகே, அண்ட் இங்கே கேம்பியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம், மோனோகாட்டுக்கும் டைகாட்டுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ மோனோகாட் ஸ்டெம், இந்த பக்கம் டைகாட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டைகாட், கரெக்டா? அப்போ டைகாட்ல இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எபிடர்மிஸ், சரி, ரெண்டுக்கும் லேயர் காமனாக எழுதிப்பா, சாரி. ஸோ ரெண்டுக்கு லேயர் காமனாக எழுதிக்கலாம். எபிடர்மிஸ், அடுத்தது ஹைப்போடர்மிஸ். நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு, எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ், கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ், ரைட்? ஸோ இதில் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எபிடர்மிஸ்.
டைகாட்ல எபிடர்மிஸ் எப்படி இருந்துச்சு? எஸ், கண்டினியூஸாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டெம் ஹேர் இருந்துச்சு, ரைட்? அண்ட் கியூட்டிக்கல் இருந்துச்சு. ஸோ இங்கே பெருசாக ஸ்டெம் ஹேர் பற்றி பேசல, பட் கியூட்டிக்கல் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஹைப்போடர்மிஸ். டைகாட்ல ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் hypodermis dicotla, yes, collenchyma, right? Collenchyma. அதே வந்து monocotyl hypodermis is made up of sclerenchyma. Okay. Next, cortex. இங்க parenchyma தான். இங்கேயும் cortex, parenchyma. Endodermis. இங்க starch sheath இருக்கு. So இங்க starch sheath. இங்கே எண்டோடர்மிஸ் பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க, பெரிசைக்கிள் பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வாஸ்குலர் பண்டில்ஸில் டைகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருந்துச்சு? எஸ், ரிங் ஃபார்மில் இருந்துச்சு. தென் ரிங்காக அரேஞ்ச் ஆயிருந்தது. தென் தே ஆர் கன்ஜாயிண்ட், ஓப்பன் அண்ட் எண்டாக இருக்கு, ரைட்? அதே வந்து இங்கே எப்படி இருந்துச்சு? மோனோகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டில்ஸ் scattered, right? It is scattered. அதே conjoint. Then here closed. ஏன் closed? இது வாஸ்குலர் கேம்பியம் கிடையாது. நெக்ஸ்ட் closed. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பண்டில் ஷீத் இருந்துச்சு. பண்டில் ஷீத் வந்து என்னவா இருந்தது? வாஸ்குலர் பண்டில்ஸை கவர் பண்ணி இருந்தது. And this bundle sheath is made up of sclerenchyma cells. Okay, so this is the main difference. இதில் இருக்கிற எல்லாமே important MCQs. Okay, எப்படி வேணா கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, இப்போ cortex of dicot stem is made up of what type of cells? Hypodermis of dicot stem is made up of what type of cells? இல்லைன்னா monocot stemல இருக்கிறதோட hypodermis layer is made up of what type of cells? அந்த மாதிரி இதில் எப்படி வேணா மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்படி இல்லைனா சென்டென்ஸ் டைப்பாகவும் கொடுக்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங்காகவும் கொடுக்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லீவ்ஸ். ஸோ ரூட் முடிஞ்சு, ஸ்டெம்மு முடிஞ்சு, இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? லீவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டார்சி வென்ட்ரல், தட் இஸ் டைகாட்லிடன்ஸ் லீஃப். ஸோ டைகாட்லிடன் லீஃபுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? டார்சி வென்ட்ரல். ஸோ டி ஃபார் டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைகாட்லிடன்ஸ் லீஃபை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டார்சி வென்ட்ரல். ஏன் டார்சி வென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறதுங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ the ventral section of a dorsiventral leaf through the lamina shows three main parts. So vertical section, sorry. The vertical section of a dorsiventral leaf through the lamina shows three main parts. So அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இது dorsiventral leaf, that is dicot leaf. இது இப்படி கட் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் தெரியும். ஓகே, ஸோ என்னென்ன லேயர்? எபிடர்மிஸ், மீசோஃபில், வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ எபிடர்மிஸ் இருக்குது, மீசோஃபில் இருக்குது, வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. எபிடர்மிஸ் அப்படிங்கிறது என்னது? ஆஸ் யூஷுவல் outermost layer. Okay, அப்போ outermost layer of the leaves என்னென்ன இருக்கும்? Yes, stomata, right? வேற என்ன இருக்கும்? லீஃப்க்கு தனியாக ஹேர்ஸ் ஏதாவது இருக்கா? நோ, மாடிஃபிகேஷன்ஸில் இருக்குது, பட் யூஸ்வலி இல்லை. ஸோ ஸ்டொமேட்டா, தென் கியூட்டிக்கல். ஓகே, இதுதான் மெயினாக. அடுத்தது மீசோஃபில்ஸில், மீசோஃபில் அப்படிங்கிறது நத்திங் பட் அ parenchyma cells. Parenchyma cells with chloroplast. Okay, parenchyma cells with chloroplast. So அப்போ இதோட மெயின் வேலை என்ன? photosynthesis. Yes, பட் இதுலயே 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன?
Palisade parenchyma, spongy parenchyma. இது ரெண்டுக்குமே மெயின் ஃபங்க்ஷன் photosynthesis. அதில் ஸ்பாஞ்சியில் ஏர் கேவிட்டிஸ் இருக்கும் நடுவில். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதில் எங்கே இருக்கும் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்? இன் வெயின்ஸ். வெயின்ஸ் அண்ட் வென்யூல்ஸில். அப்போது ரெட்டிகுலேட் வீனேஷன் டைகாட்டில் இருக்குது கரெக்டாக? அப்போ ரெட்டிகுலேட் வீனேஷன்னா அப்போ எப்படி இருக்கும் வெயின்ஸில் வாஸ்குலர் சிஸ்டம்? வாஸ்குலர் பண்டில்ஸ் பெரிய பெரிய வெயினில் பெரிய பெரிய வாஸ்குலர் பண்டில்ஸாக இருக்கும். குட்டி குட்டி இருக்கிற வெயின்ஸில் எஸ் குட்டி குட்டியாக இருக்கும் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஆனால் parallel வீனேஷனில் மோரர்லெஸ் ஒரே சைஸில் இருக்கும். ஏன்னா அதில் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும் கரெக்டாக வெயின்ஸ் எல்லாமே. So the epidermis which covers both the upper surface and lower surface of the leaf has conspicuous cuticle. ஸோ ரெண்டு சைட்லையுமே என்ன இருக்குது? எனக்கு கியூட்டிக்கல் இருக்குது அண்ட் ரெண்டு சைட்லையுமே எனக்கு ஸ்டொமேட்டாவும் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்கிறேன். டார்சி இப்போ நமக்கு ஹார்ட் இருக்கிறது வென்ட்ரல் சைடு. ஓகே, நம்ம முதுகு பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம், டார்சல்னு சொல்லுவோம். அதே மாதிரி லீஃபுக்கும் மேலே இருக்கிறது டார்சல் சைடு, கீழே இருக்கிறது வென்ட்ரல் சைடு. ஸோ இந்த ரெண்டு மில்லையுமே என்ன இருக்கும்னா ஸ்டொமேட்டா இருக்கும். ஓகே, அண்ட் கியூட்டிக்கலும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்கிறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்டொமேட்டாவில். ஸ்டொமேட்டாவில் மேலே இருக்கிற ஸ்டொமேட்டாவை விட கீழே இருக்கிற ஸ்டொமேட்டா தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ மேலே இருக்கிற ஸ்டொமேட்டாவை விட கீழே தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது எதனால் கீழே ஜாஸ்தியாக இருக்குது? ஏன்னா மேலே தான் ஈஸியாக லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது கரெக்டாக? ஸோ லைட்டுக்கு ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுவாங்க, டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால தான் ஸ்டொமேட்டா ஜாஸ்தியாக கீழே இருக்குது. அப்போது டிரான்ஸ்பிரேஷன் லாஸை அதனால் என்ன பண்ண முடியும், மினிமைஸ் பண்ண முடியும். ஓகே, so the epidermis which covers both upper surface நம்ம என்ன சொல்லுவோம்னா adaxial epidermis அப்படின்னு சொல்லுவோம். adaxial, this is very important word. adaxial na upper and lower surface நம்ம என்ன சொல்லுவோம்னா abaxial epidermis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, a b இருக்கா, so base அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. so base னா என்ன அர்த்தம், கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதை இப்படி தான் சென்டென்ஸ்ல கேட்பாங்க. அப்பர் எபிடர்மிஸ் லோவர் எபிடர்மிஸ்னு கொடுக்க மாட்டாங்க, அபாக்சியல் அடாக்சியல்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகே, so abaxial epidermis, so B இருக்கு, base which means lower side of the leaf has conspicuous cuticle இருக்கு. The abaxial epidermis generally bears more stomata. அப்போ என்ன அர்த்தம், abaxial அப்படின்னா base அப்படின்னா lower. so lower epidermisல என்ன ஜாஸ்தியாக இருக்கும், stomata ஜாஸ்தியாக இருக்கும் when compared to the adaxial epidermis, upper epidermis கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது ஒரு லீஃப் நான் இப்படி எடுத்திருக்கேன், இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்க்குறேன், இந்த சைட்லேருந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்படி லீஃப் இருக்கா, மேலே இருக்கிறது எபிடர்மிஸ், அப்பர் எபிடர்மிஸ், கீழே இருக்கிறது லோவர் எபிடர்மிஸ், ரைட்? ஸோ இது அப்பர் எபிடர்மிஸ் ஆர் அடாக்சியல் எபிடர்மிஸ், கீழே இருக்கிறது லோவர் எபிடர்மிஸ் ஆர் அபாக்சியல் எபிடர்மிஸ். ஓகே, ஸோ கீழே தான் என்ன இருக்குது பாருங்கள், ஸ்டொமேட்டா இருக்குது. ஸோ கீழே தான் டார்சி வென்ட்ரல் லீஃபில் ஸ்டொமேட்டா ஜாஸ்தியாக இருக்கும் மேலே இருக்கிறத விட. ஓகே, then this spongy mesophyll and palisade mesophyll are a type of mesophyll which is a modification of parenchyma cells. ஓகே, இதோட மெயின் வேலை என்ன பாருங்க, எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கா, which means it contains chloroplast. அப்போ அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, photosynthesis. ஓகே, photosynthesis. ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்காங்க, சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி. டொமேட்டா கீழே ஒரு ஸ்டொமேட்டல் கேவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாஞ்சி செல்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது, ஏர் கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் வில் கிவ் தி பயான்சி அண்ட் ஏர் ஃப்ளோக்கு கேப், ஏர் ஃப்ளோக்கான ஸ்பேஸ் எல்லாமே அதில் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பண்டில் ஷீட். இதுலேயும் என்ன இருக்கும்னா Xylem and Phloem இருக்குது. அதை சுற்றி யார் இருக்கா, பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்குது. இந்த பண்டில் ஷீட் செல்ஸை வேறு எங்கே பார்த்தீங்க, எஸ் மோனோகாட் ஸ்டெம்ல பார்த்தீங்க. அண்ட் இட் வாஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளெரன்கைமா அப்படின்னு பார்த்தீங்க கரெக்டா? ஸோ பண்டில் ஷீட் செல்ஸ் எங்கெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம் ப்ளஸ் டைகாட் லீஃப். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, மோனோகாட் ஸ்டெம்மு டைகாட் லீஃப்லேயும் தான் பண்டில் ஷீட் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. நெக்ஸ்ட்டு அப்பர் எபிடர்மிஸ் பார்க்க எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து எபிடர்மல் லேயர் அண்ட் மேலே ஒரு திக் வேக்சி கோட்டிங் இருக்குது, தட் இஸ் கியூட்டிக்கல்.
ஸோ பெருசாக ஸ்டொமேட்டாஸ் மேலே இருக்காது. ஸ்டொமேட்டாஸ் அதிகமாக எங்கே இருக்கும்? கீழே தான் இருக்கும். யாருக்கு? டைகாட் லீஃப்க்கு. ஓகே, அதனால தான் நம்ம அதை டார்சி வென்ட்ரல்னு சொல்கிறோம். ஸோ த லேட்டரல் மே ஈவன் லேக் ஸ்டொமேட்டா. அப்படின்னா யாரை சொல்கிறோம்? ஸோ த லேட்டர் மே ஈவன் லேக் ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது எஸ் அடாக்சியல் எபிடர்மிஸை சொல்கிறோம். அடாக்சியல் எபிடர்மிஸில் மேலே ஸ்டொமேட்டாவே இல்லாமல் கூட இருக்கும். அதிகமான ஸ்டொமேட்டா எங்கே இருக்குது? கீழே தான் இருக்குது. அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம்? டார்சி வென்ட்ரல் லீஃப்னு சொல்கிறோம். ஏன்னா டார்சிக்கும் வென்ட்ரலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. The tissues between the upper and the lower epidermis is called as mesophil. So upper epidermisக்கும் lower epidermisக்கும் நடுவுல இருக்கிற tissues தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Mesophil tissues ன்னு சொல்றோம். The mesophil which possesses chloroplast and carry out photosynthesis is made up of parenchyma. So mesophil ஓட main function என்னது? Photosynthesis. Photosynthesis எப்படி பண்ணுது? ஏன்னா அதுக்கு chloroplast இருக்கு. And this is made up of parenchyma. இது எல்லாமே important MCQ. Okay? So it has two types of cells. One is palisade parenchyma, இன்னொன்று spongy parenchyma. So palisade parenchyma நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அழகாக பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ரைட், இது எல்லாமே என்னது? palisade parenchyma. ஒரே மாதிரி பேரலாக இருக்கும். ஓகே, அதே ஸ்பாஞ்சி பாருங்க, அங்கங்கே இருக்கும். அண்ட் நடுவில் என்ன இருக்குது? ஏர் கேவிட்டிஸ் இருக்குது. ரைட், இதெல்லாமே என்னது? ஏர் கேவிட்டிஸ். ஓகே, இதுதான் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ palisade parenchyma cylindrical cells இருக்கும், intercellular space இருக்கும். ஆனாலும் எப்படி இருக்கும்னா பேரலாக இருக்கும். intercellular space வந்து கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும். ஓகே, மினிமமாக இருக்கும் when compared to the spongy parenchyma. ஸ்பாஞ்சில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து லீஃபை நம்ம வந்து கலரிங் பண்ணி பார்க்குறது. ஓகே, ஸ்டெயின் பண்ணி பார்க்குறது. ஸோ இது என்னது? எபிடர்மல் லேயர். ஓகே, ஸோ இது என்னன்னு பாருங்க, எல்லாமே அப்படியே அழகாக பேரலாக அரேஞ்ச் ஆயிருக்கா செல்ஸு. ஸோ தீஸ் ஆர் ஆல் எஸ் வெரி குட் palisade parenchyma. நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சி parenchyma பாருங்க, இது ஃபுல்லாக யார்? ஸ்பாஞ்சி parenchyma. ஏன்னா நடுவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏர் கேவிட்டிஸ் இருக்குன்னு. ரைட், இதெல்லாமே ஸ்பாஞ்சி parenchyma. இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது. So the adaxially placed palisade parenchyma is made up of elongated cells which are arranged vertically and parallel to each other. Elongated cells parallel to each other and arranged vertically. These words are very important. அதுக்கப்புறம் the oval or round and loosely arranged spongy parenchyma is situated below the palisade cells and extend to the lower epidermis. So இது எப்படி கேட்பாங்கன்னா, oval and round loosely arranged இருக்கிறது யாரு? ஸ்பாஞ்சி parenchyma. அண்ட் இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இட் இஸ் க்ளோஸ் டு தி லோவர் எபிடர்மிஸ். அப்போ அப்பர் எபிடர்மிஸ்க்கு யார் க்ளோஸாக இருக்கா? palisade parenchyma தான் அப்பர் எபிடர்மிஸ்க்கு க்ளோஸெல்லாம் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் க்ளோசர் டு அப்பர் எபிடர்மிஸ். அப்படி இல்லைன்னா அப்பர் எபிடர்மிஸோட இன்னொரு பேர் என்னது? நம்ம இன்னொரு எப்படி சொல்லலாம்? அடாக்சியல் எபிடர்மிஸ்க்கு க்ளோஸாக இருக்குது. ஓகே, இது அபாக்சியல் எபிடர்மிஸ்க்கு க்ளோஸாக இருக்குது. அப்படின்னா லோவர் எபிடர்மிஸ்க்கு க்ளோஸாக இருக்குது. ஓகே, there are numerous large spaces and air cavities between these cells. So numerous large spaces and air cavities இருக்குது. Vascular system includes vascular bundle which can be seen in the veins and the midrib. இந்த midribங்கிறது யாரு? எஸ், நம்ம லீஃப் வரையும் போது இப்படி ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இப்படி லீஃப் வரைவோம். ரைட், ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த பெரிய வெயின் தான் யார்? மிட்ரிப். ஓகே, திஸ் இஸ் மிட்ரிப். இதுவே நம்ம வந்து டைகாட் வரைகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வரைவோம்? இதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெயின்ஸ் போடுவோம் அண்ட் அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வர மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த சைஸ் வேரி ஆக என்ன ஆகும்? வாஸ்குலர் பண்டில்ஸோட சைஸும் வேரி ஆகும். ஸோ மிட்ரிப்பில் தான் எப்படி இருக்கும்? வாஸ்குலர் பண்டில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, the size of the vascular bundles are dependent on the size of the veins. This is very important. So vein பொறுத்து என்ன இருக்கும்? size different இருக்கும். So the veins vary in thickness in the reticulate venation of the dicot leaf. So dicot leafsல reticulate venationங்கிறனால வெயினோட thickness எப்படி இருக்கும்? vary ஆகும்.
The vascular bundles are surrounded by a layer of thick walled bundle sheath cells. So இங்கேயும் bundle sheath cells இருக்கு. அதே மாதிரி monocot stemலையும் என்ன இருக்கு? Bundle sheath cells இருக்கு. So bundle sheath cells are seen in dicot leaf and monocot stem. Okay. So next நம்ம பார்க்க போறது isobilateral leaf. Isobilateral leaf is also called as monocotyledonous leaves. Monocotyledonous leaves னா isobilateral சொல்றோம். ஏன்னா இங்க upper epidermis சரி lower epidermis சரி ரெண்டுலயுமே ஈக்குவலா இருக்கும் ஸ்டொமேட்டா. அங்க இருக்கிற மாதிரி டார்சி வென்ட்ரலா மேல மட்டும் தான் இருக்கும். மீன் மேல இருக்காது கீழ மட்டும் தான் இருக்கும்னு இல்ல. இங்க ரெண்டு சைடுலயுமே எப்படி இருக்கும்? more or less equal number of stomata இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம்? அதனால இத நாம என்ன சொல்றோம்னா isobilateral leaf னு சொல்றோம். Okay? So the anatomy of the isobilateral leaf is similar to that of the dorsiventral leaf in many ways. It shows the following characteristic difference. So many ways la same தான் இருக்கு. என்னென்ன difference இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். In an isobilateral leaf, the stomata are present on both the surfaces of the epidermis. So adaxial சரி abaxial சரி ரெண்டுலயுமே எனக்கு என்ன இருக்கு இங்க stomata இருக்கு. And the mesophyll is not differentiated into palisade and spongy parenchyma. So mesophyll வந்து not differentiated into palisade and spongy. So பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற parenchyma-வா தான் இருக்கும். Okay? So இது adaxial epidermis, xylem, mesophills. So இங்க பாருங்க mesophyll is not differentiated. It's just an mesophyll. ஒரே type of mesophyll தான் இருக்கு. Next substomatal cavity abaxial stomata. So இங்கேயும் stomata இருக்கும். Actually மேலேயும் stomatas இருக்கும். Okay? So இது monocot leaf ஓடது same thing but ஒரு 3Dல இருக்கு. Okay? So cuticle மேலே வந்து இருக்கிற waxy coating epidermis mesophyll cells பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. palisade இல்ல spongy-ஆவோ differentiate ஆகல. Next vascular bundles இருக்கு and vascular bundles சுத்தி bundle sheath இங்கேயும் இருக்கு. Okay? In grasses, certain adaxial epidermal cells along the veins modify themselves into large empty colorless cells. இது ரொம்ப important. So இதோட சேர்த்து vascular bundle இதுலயும் இருக்கு. எங்க இருக்கு? monocot leafலயும் இருக்கு. அப்ப ரெண்டு leafலயுமே இருக்கு and stemனா monocot stemல மட்டும் தான் இருக்கு. Okay? So in grasses, certain adaxial epidermal cells along the veins modify themselves into large empty colorless cells. So அப்பனா என்ன சொல்ல வராங்கன்னா மேல இருக்கிற epidermis adaxial அப்பனா என்ன அர்த்தம்? upper epidermis. So upper epidermisல இருக்கிற cells என்ன ஆகுதுன்னா செல் அது modify ஆகுது. எப்படி modify ஆகுது? large empty colorless cells ஆ modify ஆகுது. பெருசா இருக்கு empty-ஆ இருக்கு colorless cells ஆ modify ஆகுது. These cells are called as bulliform cells. So இத நாம என்ன சொல்றோம்? They are called as bulliform cells. When the bulliform cells in the leaves have absorbed water and are turgid, the leaf surface is exposed. இப்போ என்ன நடக்கும்னா இது ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா உள்ள போயிருக்கு இந்த bulliform cellsல அப்படின்னா நல்லா என்ன ஆகும் டர்ஜ்ட் ஆகும். ஸோ இது டர்ஜ்ட் ஆகும்போது என்ன ஆகும் எபிடர்மல் லேயர் ஃபுல்லாக டர்ஜ்டாக நிற்கும். கரெக்டாக? ஸோ எபிடர்மல் லேயர் ஃபுல்லாக டர்ஜ்டாக நிற்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்? த லீஃப் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்? இப்போ இதில் உள்ளக்கு தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? அது ஃப்ளாசிட் ஆகும். ஃப்ளாசிட் ஆகும்போது அது என்ன ஆகும்? சுருங்கும். அது சுருங்கும் போது என்ன ஆகும்? கூட சேர்ந்து லீஃபும் சுருங்கும். ஓகே? ஸோ சி இதுதான் புல்லிஃபார்ம் செல்ஸ். ஸோ இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் நல்லா டர்ஜ்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகும். அதே இது ஃபுல்லாக சுருங்குனா என்ன ஆகும்? மொத்தமாக கேர்ள் ஆகும். ஓகே? அப்போ லீஃப் என்ன ஆகும்? கேர்ள் ஆகும். ஓகே? ஸோ when they are flaccid due to water stress, they make the leaves curl inward to minimize the water loss. ஸோ புல்லிஃபார்ம் செல்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா வாட்டர் லாஸை மினிமைஸ் பண்ணுறக்காக தான் இருக்குது. ஓகே? சரி, எப்படி வாட்டர் லாஸ் மினிமைஸ் ஆகும்? லீஃப் இப்படி கேர்ள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற ஸ்டொமேட்டாவும் சேர்ந்து எல்லாமே கேர்ள் ஆயிரும் உள்ள. ரைட்? அப்போ என்ன ஆகும்? It won't expose to the sunlight. அப்போ water loss minimize ஆகும். Okay? The parallel venation in monocot is reflected in near the similar size of the vascular bundles. So similar size of vascular bundles எந்த leafல இருக்கும்? monocotல இருக்கும். ஏன் monocotல similar sizes இருக்கு? Because of parallel venation. Except in main veins. Main veinsல மட்டும் எப்படி இருக்கும்? பெருசா தான் இருக்கும். கரெக்ட்டா? So இப்போ for example உங்க banana leaf எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கும்? நல்ல மெரிய மிட்ரிப் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி parallel-ஆ இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரைட்?
ஸோ இதில் இதுதான் பெரிய வெயின். ஸோ மிட்ரிப்பு. ஸோ இதில் மட்டும் பெரிய சைஸ் இருக்கும், பாக்கி எல்லாத்துலேயும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி சைஸ் இருக்கும். ஓகே, as in the vertical section of leaf. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது லீஃப் பார்த்து முடிச்சிட்டோம், கரெக்டாக? ஸோ இப்போ இது மட்டும் சொல்லுங்கள், லீஃபில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கோன்னு. எஸ், ஸோ லீஃபில் பொறுத்த வரைக்கும் மோனோகாட் லீஃப், டைகாட் லீஃப். ஃபஸ்ட்டு பார்த்தது டைகாட் லீஃப், நெக்ஸ்ட்டு பார்த்தது மோனோகாட் லீஃப். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்குது, பட் சின்ன டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் இருக்குது. டைகாட் லீஃபில் பார்த்தீங்கன்னா அபாக்சியல் எபிடர்மிஸில் தான் யார் இருப்பா? ஸ்டொமேட்டா ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்? அடாக்சியலில் இருக்கும், இருந்தால் கொஞ்சமாக தான் இருக்கும், அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. பட் மோனோகாட்டில் அப்படி கிடையாது, போத் ரெண்டுலேயுமே இருக்கும். எதில்? அபாக்சியல்லையும் இருக்கும் அண்ட் அடாக்சியல் எபிடர்மிஸ்லையும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? இங்கே மீசோஃபில் செல்ஸ் இங்கே என்ன இருக்கும்? ரெண்டாக டிவைடாக இருக்கும், லைக் பேலசைட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஆனால் இங்கே நோ டிஃப்ரென்சியேஷன், ரைட்? அதே மாதிரி ரெண்டுலேயுமே என்ன இருக்கும்? வாஸ்குலர் பண்டில்ஸ் ரெண்டுலேயுமே சரௌண்டட் பை bundle sheath cells, right? And இங்கே என்ன இருக்கும்? bulliform cells இருக்கும். எதுக்கு? to minimize the transpiration water loss. ஓகே, அதே இங்கே யார் இருப்பா டிரான்ஸ்பிரேஷன் வாட்டர் லாஸை கம்மி பண்ணுறக்காக? அடாக்சியல் எபிடர்மிஸில் ஸ்டொமேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைனா இருக்காது. ஸ்டொமேட்டா கம்மியாக இருக்கும் ஆர் ஆப்சண்ட். எதுக்கு? டு மினிமைஸ் தி டிரான்ஸ்பிரேஷன் லாஸ். ஓகே, எனி டவுட்? To minimize the transpiration loss. Okay, so இதோட இந்த chapter முடியுது. Thank you.